நீட் பயாலஜியில் லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன் தி டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் விச் ஹையரார்கியல் அரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் இஸ் கரெக்ட் இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ்னு கேட்டிருக்காங்க. பயாலஜியில் ஒரு ஆர்கனிசமை கிளாசிஃபை பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹையரார்கின்னு சொல்லுவோம். அதில் நமக்கு டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா இப்போ அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமல் அப்படிங்கிறது எந்த குரூப்பு கீழே வரும். ஸோ நம்ம மேஜராக எப்படி பிரிப்போம், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம்னு பிரிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வரது எடுத்தோன்னே என்ன வரும்னா கிங்டம் தான் வரும். கிங்டம் அப்புறம் ஒரு இது அனிமலா பிளான்டான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட பாடி பிளான்ஸை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாடி பிளான்ஸை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறத ஃபைலம்னு சொல்லுவோம். அதை இன்னும் ஃபர்தராக ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதில் தான் இது வரும், கிளாஸ் வரும். கிளாஸில் தான் நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அனிமல் இருக்குது, அந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா கார்டேட்டாவா இல்லை ஆர்த்ரோபடாவா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து மேமலியாவா இருக்கா இல்லை வந்து ரெப்டிலாவா இருக்கா அந்த மாதிரி பிரிப்போம். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக இன்னொரு நேரோ டவுன் பண்ணோம்னா அது ஆர்டரை நேரோ டவுன் பண்ணோம்னா தான் நமக்கு என்ன வரும், ஃபேமிலி வரும். ஃபேமிலியிலேருந்து ஜீனஸ்லேருந்து ஸ்பீசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்கிறோம், மனுஷங்களை ஹோமோசெப்பியன் சொல்கிறோம்னா ஹோமோசெப்பியன் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். அதில் ஹோமோ அப்படிங்கிறது என்னன்னா ஜீனஸ்க்கு அப்புறம் அது என்ன ஃபேமிலி கீழே வரும் அப்படின்னா ஹோமினிடே அப்படிங்கிற ஃபேமிலி கீழே வரும். அதுக்கு என்ன ஆர்டரில் வரும்னா பிரிமேட்ஸ் அப்படிங்கிற ஆர்டர் கீழே வரும், மேமலியா அப்படிங்கிற கிளாஸில் வரும், கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலமில் வரும், அனிமேலியா அப்படிங்கிற கிங்டமில் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கிங்டம்க்கு அப்புறம் ஃபைலம் தான் வரணும். அது தெரிஞ்சிருச்சுனாலே ஆப்ஷன் ஏ ரைட் பண்ணி டிக் பண்ணிடலாம். மற்ற 3 ஆப்ஷன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ரூல் அவுட் ஆயிரும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பிலாங்ஸ் டு தி ஃபேமிலி ஆஃப் மஸ்கிடேன்னு கேட்டிருக்காங்க. இந்த மஸ்கிடே அப்படிங்கிறது ஒரு இன்செக்ட்ல வரக்கூடிய ஃபேமிலியோட கேட்டகரி. ஸோ இந்த ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிறதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா மஸ்கா டொமஸ்டிகா. டொமஸ்டிகானா நமக்கு தெரியும் ஹவுஸை குறிக்கும். ஸோ மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிறது தான் ஹவுஸ் ஃப்ளை. ஸோ அப்போ மஸ்கிடே அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை தான் வரும். இப்போ இதில் ஃபயர் ஃப்ளை இருக்குது, கிராஸ் கூப்பர் இருக்குது, காக்ரோச் இருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கேட்டகரியில வந்துரும். சரியா? இப்போ லெட்ஸ் சே வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஃப்ளை எடுத்துக்கிட்டீங்க அதுனா அது லாம்பிரிடே அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். கிராஸ் கூப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அக்ரிடிடே அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். காக்ரோச் அப்படிங்கிறது பிளாட்டிடே அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். ஸோ ஆப்ஷன் என்ன, ஹவுஸ் ஃப்ளை தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஐட்டம்ஸ் given in column 1 with column 2 மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெர்பாரியம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெர்பாரியம்னா நமக்கு தெரியும், ஒரு பிளான்ட்டை வந்து பார்த்தோம்னா ட்ரை பண்ணி அதை வந்து பிரஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷீட்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஹெர்பாரியம்னு சொல்லுவோம். ஸோ ஹெர்பாரியம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் 3 ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து நமக்கு கீ கேட்டலாக் அது பின்னாடி பார்ப்போம். மியூசியம்னா என்னன்னு தெரியும். மியூசியம்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து ஒரு அனிமல்ஸையும் பிளான்ஸையும் வந்து பார்த்தோம்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன பேர், மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ சிக்கு வந்து பார்த்தோம்னா 1 வந்துடும். கீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அனிமல் ஒரு புக்லெட். கீ அப்படிங்கிறது என்ன, ஒரு புக்லெட். அந்த புக்லெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ், அப்புறம் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீன்னு சொல்லுவோம். ஸோ பி அப்படிங்கிறது 4. அடுத்து கேட்லாக். கேட்லாக்னா அது வந்து அதுதான் லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம மெத்தடாலஜிக்கலாக எல்லா ஸ்பீஸையும் எப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கேட்லாக்ல வந்துடும். அப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஏக்கு வந்து 3 வரணும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீக்கு வந்து பார்த்தோம் பிக்கு வந்து 4 வரணும். பிக்கு வந்து 4 வரணும். பிக்கு 4 வரணும் அப்படின்னா ஏக்கு 3யும் பிக்கு 4னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.